ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு தனுசு ராசிக்காரர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகின்றது? ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான அளவில் பலன் தரும். இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீர்கள். சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும். மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் இருந்து அனைத்தும் பிரிதிகளும் நாம் தொழிலை பற்றி மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல பலனை பெறுவீர்கள். கேது முழு மாதமும் 10ஆம் வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார் மற்றும் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாக இருக்கும். உங்கள் மனம் தொந்தரவு அடையலாம் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதட்டமான உணர்வுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராக இருக்கும். வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபமே பெற்றுத்தரும். உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமான மாதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் திருமண வாழ்க்கையில் அன்பை பேணுவீர்கள். இந்த மாதம் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம் மற்றும் வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலை இருக்கும். ஏனெனில் அவர்கள் விஷயங்களை கையாள்வது உங்கள் மீது விழக்கூடும். மாணவர்களுக்கு மாதம் வெற்றியான மாதமாகவே இருக்கக்கூடும். மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் நிதி ரீதியாக மிதமாகவே இருக்கும் மற்றும் செலவுகள் மிகவும் நிலையானதாக இருக்கும். சொந்தக்காரர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது இன்றியமையாததாக இருக்கும். பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் போராட்டங்கள் இருந்த போதிலும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் தொழிலில் வெற்றியை அனுபவிப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வியாபாரத்தில் வளர்ச்சியில் தேக்க நிலையை காண்பார்கள். விற்பனையின் அளவை மேம்படுத்துவதற்காக வாடிக்கையாளர் விருப்பங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்துதல் நுட்பத்தை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம். இது வணிக செயல்முறை மற்றும் வணிகத்தின் வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப இறுதி தயாரிப்புகள் அல்லது சேவைகளை புதுமைப்படுத்துவதற்கான காலகட்டமாகும். இந்த மாதத்தின் மத்தியில் தலைமைத்துவம் மேம்படும். வணிக கூட்டாளிகள் பங்குதாரர்களுடன் தவறான புரிதல்கள் இந்த மாதத்தின் இறுதியில் தீர்க்கப்படும். தற்போதைக்கு விரிவாக்கத்தை விட ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. பணப்புழக்கத்தை மேம்படுத்துவதன் மூலம் வியாபார தேவைகள் பூர்த்தி செய்யலாம். அரசாங்க விதிமுறைகள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற கேது பூஜையை மேற்கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மனைவி மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் சற்று கவலை அளிப்பதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவுகள் ஏற்படும். மாதத்தின் தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கம் ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பூஜையை மேற்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்விக்கான 2 முக்கிய கிரகங்கள் சஞ்சாரத்தில் சாதகமாக இல்லாததால் இந்த மாதம் கடினமான நேரமாக இருக்கும்.
மாணவர்கள் கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் பகுப்பாய்வு மனப்பான்மை ஏற்படுத்துவதிலும் சிரமங்களை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் கணக்கீடு மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்துவதிலும் தவறுகள் ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் விரும்பிய உயர்கல்வியை பெறுவதற்கு இந்த மாதம் பயனளிக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கள் மனைவி மற்றும் துணையுடன் கண்ணியமாகவும் மேன்மையாகவும் உரையாடுவது கடினமாக இருக்கும். காதல் வாழ்க்கை குழப்பங்கள் கலந்த உணர்வுகளின் கலவையாகவே இருக்கும். இருப்பினும் சரியான வழிகாட்டுதல் திருமண உறவில் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரலாம். காதல் வாழ்க்கையில் புதிய துணையை தேடும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒருவரை சந்திக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதால் துணையிடம் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம். உறவில் போதுமான அன்பை பெறுவதற்கு கிரகநிலை சாதகமாக இருக்கும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் துணையை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். புதிய காதல் விவகாரங்கள் சில ஆரம்பம் தவறான புரிதல்களுக்கு பிறகு சுமூகமாக முடியும். தனுசு ராசிக்காரர்கள் திருமண உறவில் நல்லிணக்கத்தை காண புதன் பூஜையை மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான கவனம் செலுத்துவார்கள். ஆனால் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக அதிர்ஷ்டம் மற்றும் ஊக்கங்கள் மூலம் அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனம் செலுத்தலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களை இந்த மாதம் உணர முடியும். இந்த மாதம் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலம் ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டி இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைவான ஆதாரங்கள் அல்லது இரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பங்குதாரருக்கான செலவுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக செய்யப்படலாம். வருமான ஓட்டம் சராசரியை விட அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக அதிக அளவு செலவுகளும் இருக்கக்கூடும். உங்கள் நிதி நிலையை நீங்கள் சீராக வைத்துக்கொள்ள பிரகஸ்பதி பூஜையை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள். நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.